நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி என்ன ஒரு ஸ்டாக்கை பார்க்க போகிறோம் அப்படின்னா, மண்ணுக்குள்ளே புதைஞ்சிருக்கிற செல்வத்தை மெட்டலாக மாற்றி உலகத்துக்கே விற்கக்கூடிய ஒரு சக்திமிக்க ஒரு கம்பெனி. இது ஒரு சாதாரண கம்பெனி கிடையாது. பேக்சைட் மலைகளில் ஆரம்பித்து அலுமினியத்தோட பேரரசாக உயர்ந்து நிற்கிற இந்தியாவோட மிக உயர்ந்த ஒரு கம்பெனி. மார்க்கெட் டவுன் ஆச்சுன்னா அமைதியாக இருக்கும், ஆனால் சைக்கிள்னு வந்துச்சுன்னா ராக்கெட் போல் பறக்கும். டிவிடெண்ட் வந்துச்சுன்னா இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்மைலிங்காக மாறிடுவாங்க. கவர்மெண்ட்டோட பவர், நேச்சுரல் ரிசோர்ஸஸ், அப்புறம் ப்ராஃபிட் கேம் ஓவராலாக சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா இது ஒரு ஸ்டாக்கு கிடையாது, இது ஒரு வெல்த் மிஷன். அப்படிப்பட்ட இந்த ஒரு ஸ்டாக் தான் கிங் ஆஃப் அலுமினியம் அப்படின்னு அழைக்கப்படுற நேஷ்னலம், அதாவது நேஷ்னல் அலுமினியம் கம்பெனி லிமிடெட். இதை நால்கோன்னு சொல்லுவாங்க. நால்கோவோட ஓவர்வியூ என்ன அப்படின்றத பார்க்கலாம். இது ஒரு கவர்மெண்ட் கம்பெனி. இந்த கம்பெனி 1981 உருவாக்கப்பட்ட ஒரு கம்பெனி. இந்த கம்பெனியோட மெயின் ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலுமினியம் தான். ஸோ அலுமினியத்தோட ஃபுல் ப்ராடக்ஷன், அதாவது ப்ரொடக்ஷனோட ஃபுல் செயினும் இங்கே இருக்கும், அதாவது மைனிங், ரிஃபைனிங். ஸோ அலுமினியம் சம்மந்தப்பட்ட A to Z ஒர்க் எல்லாமே இந்த இண்டஸ்ட்ரியில் நடந்துகிட்ருக்கும். ஸோ கம்பெனியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா புவனேஸ்வரில் இருக்குது. இந்தியாவில் இருக்கிற டாப் அலுமினியம் கம்பெனிஸில் இதுவும் ஒன்று. ஸோ இந்த நேஷ்னல் அலுமினியம் கம்பெனியோட ஓவரால் டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 73,796 கோடி ரூபாய் இருக்குது. ஸோ கரண்ட் ப்ரைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 400லேருந்து 410 அப்படின்ற ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ கம்பெனியோட டெப்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வெறும் 55 கோடி தாங்க இருக்குது. இதுதான் இருக்கிறதுலே முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி EPS அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 33.4% இருக்குது. ROE எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 32.7% இருக்குது. ப்ரைஸ் டு ஏர்னிங் 12 இருக்குது. அண்ட் ப்ராஃபிட் க்ரோத் பார்த்தோம் அப்படின்னா 58.2% இருக்குது. ஓவராலாக டிவிடெண்ட் ஈல்டு பார்த்தோம் அப்படின்னா 2.61 இருக்குங்க. டிவிடெண்ட் ஈல்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்ல ஒரு ரேட்டில் நமக்கு இருந்துகிட்ருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதே மாதிரி டெப்ட் டு ஈக்விட்டி 0ல் இருக்குது. ஆல்மோஸ்ட் ROE எடுத்துக்கிட்டாலும் 32.7 இருக்குது. OPM 46% இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது ஒரு நல்ல ஒரு சைன் அப்படின்னே நம்ம சொல்லலாம். சேல்ஸ் க்ரோத் 3 இயர்ஸ்க்கு 5.79% இருக்குது. ஸோ லாஸ்ட் 1 இயரில் இந்த ஸ்டாக் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ரேல்யூவில் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ இது ஒரு அண்டர் வேல்யூடு ஸ்டாக்கு, ஹை டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டாக். ஸோ இந்த கம்பெனியோட க்ரோத் அண்ட் பிஸ்னஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அலுமினியம் ப்ரைஸ் எந்த மாதிரி ரியாக்ட் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த நால்கோ கம்பெனியோட ஸ்டாக்கும் ரைஸ் ஆகுங்க. அதாவது என்னென்னா, கமாடிட்டியில் நம்ம அலுமினியம் ஸ்டாக் பார்த்துட்ருப்போம். ஸோ அலுமினியம் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறத பொறுத்து தான் இங்கே நால்கோவோட ஸ்டாக்கும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ரெண்டுமே சிமிலராக நம்ம மேட்ச் பண்ணிக்க முடியும். ஸோ மேட்ச் பண்ணி அலுமினியம் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நால்கோவோட ஸ்டாக் ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதுதான் மெயின். ஸோ ஓவராலாக இதுக்கான டிமாண்ட்ஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குளோபல் டிமாண்ட் அதிகமாக இருக்குது. ப்ளஸ் EV கன்ஸ்ட்ரக்ஷன்லேயும் ரொம்ப யூஸ் ஆகிறதுனால க்ரோத்துக்கு அதிகமான சான்சஸ் இருந்துகிட்ருக்கு. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துகிட்ருக்கு. டிவிடெண்டோட கிங் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ டிவிடெண்ட் கிங் அப்படின்னு ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 2லேருந்து 3 டைம் டிவிடெண்ட் கிடைக்கும். ஸோ ஒரு நல்ல ரிட்டர்ன்லேயே கிடைக்கக்கூடிய ஒரு ஸ்டாக் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ரெகுலராக டிவிடெண்ட் கொடுத்துட்ருக்க ஒரு பெயர் தான் இந்த நால்கோ கம்பெனி. ஸோ இன்கம் மந்த்லி ஒரு கிராஜுவலான இன்கம் ஜென்ரேட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிற இன்வெஸ்டர்ஸ்க்கு ஸோ இந்த ஸ்டாக் ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு வரம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த நேஷ்னலம் கம்பெனியோட லாஸ்ட் 5 இயர்ஸ்க்கான ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் 5 இயர்ஸ் ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2021 9,100 கோடி ரூபாய் ரெவென்யூ பண்ணியிருக்காங்க. இதுவே 2022 14,480 கோடி ரூபாய் ரெவென்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ 2023 14,490 கோடி ரூபாய் ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணியிருக்கிறாங்க. 2024 13,400 கோடி ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. 2025 17,100 கோடி ரூபாய் ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. அதாவது 2021 2025 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் 2 டைம்ஸ் ப்ராஃபிட் மல்டிபிள் ஆகிருக்கு. அவங்களோட ரெவென்யூவுமே மல்டிபிள் ஆகிருக்கு. ஸோ நெட் ப்ராஃபிட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2021 1,300 கோடி ரூபாய் நெட்
ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணியிருக்காங்க. 2022ல் 2950 கோடி ரூபாய் ரெவென்யூ அதாவது நெட் ப்ராஃபிட்டாக ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. 2023ல் 1545 கோடி ரூபாய் ப்ராஃபிட்டாக வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. 2024ல் 2060 கோடி ரூபாய் ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. 2025ல் 5325 கோடி ரூபாய் நெட் ப்ராஃபிட்டாக ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெட் ப்ராஃபிட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்ல ஒரு ப்ராஃபிட்டே கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராஃபிட் க்ரோத் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 5 இயர்ஸில் மேசிவான ஒரு ஜம்ப் தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 1300 கோடியில் இருந்து இப்போ 5300 கோடி ரூபாயாக அவங்களோட நெட் ப்ராஃபிட் வந்து இன்கம் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கு. ஸோ இவங்களோட க்ரோத் சம்மரியை பார்த்தோம் அப்படின்னா ஒரு சாதாரணமான விஷயமே இல்லை. ஸோ ரெவென்யூ சிஏஜிஆர் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 16% இருக்குது. ப்ராஃபிட் சிஏஜிஆர் வந்து பார்த்திங்கன்னா 40%க்கும் மேலே இருந்துகிட்டே இருக்குது. அதாவது இதுக்கோட மீனிங் என்ன அப்படின்னா ப்ராஃபிட் க்ரோத் ரெவென்யூவை விட ஃபாஸ்ட்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுதான் இதோட மீனிங். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா நால்கோவோட ஸ்டாக் பர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஸ்டாக் பர்ஃபார்மன்ஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு 1990ல் இந்த ஸ்டாக் வந்து நமக்கு வந்து ஐபிஓவில் லான்ச் ஆகிருக்கு. ஸோ அப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா 6 ரூபாயில் ஸ்டார்ட் ஆன இந்த ஸ்டாக் தான் இன்றைக்கி 410 அப்படின்ற ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போவே நமக்கு லைவ் ட்ரேடிங் ப்ரைஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 380லேருந்து 420 இந்த ரேஞ்சுக்குள்ளே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ 52 வாரம் ஹை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 430 வந்து அதிகபட்சமாக பதிவு பண்ணியிருக்கு. 52 வார லோ அப்படின்னு நம்ம இதில் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 140 அப்படின்ற ஒரு குறைவை வந்து பதிவு பண்ணியிருக்கு. ஒட்டுமொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் 1 இயரில் ஒரு ஹியூஜான வால்டாலிட்டி கொடுத்துருக்கு. அதுவும் இல்லாமல் ஒரு ஸ்ட்ராங்கான ரேலியுமே கொடுத்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லாஸ்ட் 1 இயர் ரிட்டர்ன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 100% ரிட்டர்ன் வந்து கொடுத்துருக்கு. ஸோ நம்மளோட ஸ்டாக் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் டபுள் ஆயிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அதுவே 3 இயர் ரிட்டர்னாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 370% ரிட்டர்ன் வந்து நமக்கு கொடுத்துருக்கு. இது ஒரு மல்டி பேக்கர் பர்ஃபார்மன்ஸாகவும் கொடுத்துட்டு இருந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அலுமினியத்தோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக ஸ்டாக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப் ஆகிட்டே இருக்கும். சில நாட்களில் 5 to 6% வரைக்கும் கூட மிகப்பெரிய ஒரு ஜம்ப் கூட நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ நால்கோவோட அட்வான்டேஜஸ்னால் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த கம்பெனியோட ஸ்ட்ரென்த் அப்படின்னு மெயினாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹை டிவிடெண்ட். ஸோ ரெகுலராக ஒரு இன்கம் டிவிடெண்டை பேஸ் பண்ணி இன்கமாக ஜென்ரேட் பண்ணக்கூடிய நிறைய இன்வெஸ்டர்ஸ்க்கு இது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதே மாதிரி லோ வேல்யூஷன், அதாவது இது ஒரு சீப்பான ஸ்டாக் தான். ஸோ எல்லாராலையுமே ஈஸியாக வந்து நல்லதொரு ஸ்டாக்ஸை வந்து நம்மளால் ஹோல்ட் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஓன் ரா மெட்டீரியல்ஸ் இருக்குது. அதாவது பாக்ஸைட் மைன்ஸ் எல்லாமே நம்மளோட ஓனாக இருக்கிறதுனால ஸோ அது மூலமாக ஓன் ரா மெட்டீரியல்ஸை வந்து க்ரியேட் பண்ணிக்க முடியுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட்டோட பேக்கிங் இருக்குது. ஸோ அதனால் கவர்மெண்ட் இருக்கிறதுனால இந்த ஸ்டாக்குக்கு ஒரு சேஃப்டி எப்போவுமே இருந்துகிட்ருக்கு. அதே மாதிரி சைக்கிள் அப்படின்னு வந்துச்சுன்னா இந்த ஸ்டாக்கை வந்து கையில் பிடிக்கவே முடியாது. ஸோ மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டாக். அதாவது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் சைக்கிள் டைமில் வந்துச்சு அப்படின்னா மிகப்பெரிய ராலி கிடைக்கும். சைக்கிள் இல்லாத டைமில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். ஸோ சைக்கிள்னு வந்துருச்சு அப்படின்னா கையில் பிடிக்கவே முடியாது, அந்த மாதிரியான ஒரு ஸ்டாக். அதே மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டிவிடெண்ட்க்கு வந்து ரொம்ப ஒரு சூப்பரான ஸ்டாக். ப்ளஸ் வந்து கரெக்ட் டைமில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய இன்வெஸ்டர்ஸ்க்கும் இந்த ஸ்டாக் வந்து ரொம்ப ஒரு பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக். ஸோ இந்த நால்கோ கம்பெனியோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ இந்த ஸ்டாக்கானது முழுக்க மெட்டலை பேஸ் பண்ணி இருக்குது. அதாவது அலுமினியம் மெட்டல் ஸ்டாக்கை பேஸ் பண்ணி தான் இருக்கிறதுனால ஒருவேளை அலுமினியத்தோட டிமாண்ட் வந்து குறையும் பட்சத்தில் இந்த ஸ்டாக் வந்து வேகமாக ஃபால் ஆகலாம். அதே மாதிரி சைக்கிளிக் டைமாக இல்லை அப்படின்னா கூட மார்க்கெட் வந்து ஃபால் ஆகிறதுக்கான ரொம்ப ஒரு சான்சஸ் இருந்துகிட்ருக்கு. அதே மாதிரி சைக்கிளிக் டைமில் மட்டும்தான் இந்த ஸ்டாக் வந்து பீக்கில் போகிறதுனால ரெஸ்ட் ஆஃப் த டைம் சைட்வேஸ் மூவில் இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங்கிறதுனால டெசிஷன் மேக்கிங் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிறதுக்காக வாய்ப்பு இருக்குது. ஓவரால் ரிஸ்க் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கரெக்ட் டைமில் எடுத்தோன்னா இந்த ஸ்டாக் ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு க்ரோத் கொடுக்கும். டைமிங் மிஸ் ஆச்சுன்னா லாஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நான் இதில் சைக்கிள் ஸ்டாக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அதாவது சைக்கிளிக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைக்கிள் ஸ்டாக்னால் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயிலாகவே சொல்லிடுறேன். ஸோ ஆக்சுவலாக சைக்கிளிக் ஸ்டாக் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு கம்பெனியோட ப்ராஃபிட் அண்ட் ஷேர் ப்ரைஸ் வந்து டைமுக்கு டைம் வந்து பார்த்திங்கன்னா அப் அண்ட் டவுன் வந்து அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட ஸ்டாக்கை தான் வந்து நம்ம சைக்கிளிக் ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதாவது என்ன அப்படின்னா ஒரு வேளை திடீர்னு டிமாண்ட் வந்து அதிகமாகும். ஸோ அலுமினியத்தோட டிமாண்ட் அதிகமாகுது அப்படின்னா ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேகமாக ஏறிட்டே இருக்கும். ஸோ அலுமினியத்தோட ப்ரைஸ் வேகமாக ஏறுது அப்படின்னா நமக்கு நால்கோவோட ப்ராஃபிட்டும் இன்க்ரீஸ் ஆகும், நால்கோவோட ப்ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா வேகமாக வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். அட் சேம் டைம் அலுமினியத்துக்கு டிமாண்ட் குறையுது அப்படின்னா
அப்படியே நம்மளோட நால்கோட ப்ரைஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா டவுன் ஆகும், ப்ராஃபிட்டும் டவுன் ஆகும். ஸோ இதுதான் ஆக்சுவலாக என்னென்னா ஒரு சைக்கிள் ஸ்டாக் அப்படின்றது என்ன அப்படின்னா இது ஒரு ஸ்டெடியான ஸ்டாக்காக இருக்காது. ஒரு ரைட் டைமில் இருந்து பார்த்தோம் அப்படின்னா திடீர்னு அதிகமான ஒரு வேவ் வந்து கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இதை வந்து நம்ம சிம்பிளாக எப்படி சொல்லலாம்னா ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஈஸியான ஒரு எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம் அப்படின்னா நம்ம ஒரு விவசாயம் பண்ணுற மாதிரி நம்ம வந்து வச்சுக்கலாம். ஸோ நம்ம விவசாயம் பண்ணும்போது நமக்கு எப்போது நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவசாயத்தில் ஒரு நல்ல லாபம் கிடைக்கும் அப்படின்னா மழை வந்துச்சு அப்படின்னா நம்மளோட ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நம்மளோட ப்ராஃபிட்க்கு ஒரு கிராப் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப அதிகமாக நல்ல ஒரு சூப்பராக போயிட்டுருக்கும். அதுவே மழை இல்லை அப்படின்னா நமக்கு ப்ராஃபிட் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் அதை தான் நம்ம நார்மலாக எப்படி சொல்லலாம்னா சைக்ளிக் ஸ்டாக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதாவது மெட்டல் ப்ரைஸ் நல்லா இருந்துச்சு அப்படின்னா ப்ராஃபிட் வந்து நல்லா போய்ட்டுருக்கும். ஸோ இல்லைன்னா டவுன் ஆகிறதுக்கான அதாவது சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கும். சைக்கிள் டைமிங்கில் இந்த ஸ்டாக்கை நம்ம பிக் பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து ஒரு கிங்கான ஸ்டாக்கு. ஸோ தப்பாக எடுத்தோம் அப்படின்னா மேபி வந்து அது நமக்கு ஃபெயில் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஓவராலாக நால்கோ ஸ்டாக்கோட ஃபைனல் வெர்டிக்ட் என்ன அப்படின்னா ஸோ இது ஒரு லாங் டேர்முக்கு வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு. சைக்ளிக் டைமை வந்து கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணி நம்ம எடுத்தோம்னா ஹியூஜான ஒரு ப்ராஃபிட் பண்ணலாம். டிவிடெண்ட் போனஸ்லாம் வந்து சூப்பராக இருக்குது. ரொம்ப உச்சத்தில் இருக்கும்போது மாட்டிக்காமல் நம்ம டவுன் ஆகிற டைமில் சைக்கிளை யூஸ் பண்ணி நம்ம எடுத்தால் கண்டிப்பாக ரொம்ப சூப்பரான ஸ்டாக்கு. லாங் டேர்ம் இன்வெஸ்டருக்கு கண்டிப்பாக ஏற்ற ஒரு ஸ்டாக் நண்பர்களே. மீண்டும் இதுபோல் இன்னொரு ஸ்டாக்கை நம்ம அடுத்த பதிவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி நிறைய ஸ்டாக்ஸ் பற்றி நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து என்ன ஸ்டாக் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.